தமிழகத்தில் ஒரு கோட்டை இருக்கிறது. அதை வெல்வது எளிதல்ல என்று எதிரிகளே ஒப்புக்கொண்டனர். 3 மலைகள், பல அடுக்கு பாதுகாப்பு, ஆழமான அகழிகள், மிகப்பெரிய மதில்கள். ஒரு சாதாரண கோட்டை அல்ல, ஒரு இயற்கை அரண். அதுதான் செஞ்சிக்கோட்டை. விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள செஞ்சிக்கோட்டை தமிழகத்தின் மிக முக்கியமான வரலாற்றுக் கோட்டைகளில் ஒன்று. அதன் தனிச்சிறப்பு என்னவென்றால், இது ஒரு மலைக்கோட்டை மட்டுமல்ல. ராஜகிரி, கிருஷ்ணகிரி, சந்திரயன் துர்க்கம் ஆகிய 3 மலைப்பகுதிகளை இணைத்து பாதுகாப்பு அமைப்பாக உருவாக்கப்பட்ட ஒரு அரிய கோட்டை கட்டமைப்பு. இதன் ஆரம்ப கட்டமைப்பு நடுத்தர காலத்தில் உருவானதாக கருதப்படுகிறது. பின்னர் விஜயநகர நாயக்கர்கள் இதை விரிவுபடுத்தி வலுவான பாதுகாப்பு கோட்டையாக மாற்றினர். அதன் பிறகு இந்த கோட்டை மராத்தியர்கள், முகலாயர்கள், ஆர்காட் நவாப்கள், பிரெஞ்சு, பிரிட்டிஷ் ஆகிய பல ஆட்சியாளர்களின் கவனத்தை ஈர்த்தது. செஞ்சிக்கோட்டை ஏன் இவ்வளவு புகழ் பெற்றது தெரியுமா? இது வெறும் உயர்ந்த மலை மீது இருந்ததற்காக இல்லை. கோட்டையின் உள்ளே தானியக் கிடங்குகள், நீர்த்தேக்கங்கள், இரகசிய பாதைகள், காவல் மையங்கள், அரண்மனை கட்டிடங்கள் எல்லாமே இருந்தன. அதாவது ஒரு நீண்ட முற்றுகையையும் சமாளிக்கக்கூடிய முழுமையான இராணுவ நகரமாக இது இருந்தது. அதனால்தான் பலர் இதை கைப்பற்ற கடினமான கோட்டை என்று கூறினர். சில ஐரோப்பிய பதிவுகளில் செஞ்சிக்கோட்டை கிழக்கின் ட்ராய் எனவும் குறிப்பிடப்பட்டது. இந்த கோட்டையின் வரலாற்றில் மிகவும் உணர்ச்சிகரமாக பேசப்படும் பெயர் தேசிங்கு ராஜா. ஆர்காட்டு நவாபின் படைகளுக்கு எதிராக வீரமாக போரிட்ட இளம் மன்னனின் கதை இன்று வரை தமிழ்நாட்டுப்புற நினைவில் உயிருடன் உள்ளது. வரலாறும் புராணமயமான நினைவும் இணைந்த இடமாக செஞ்சி கோட்டை இன்னும் பேசப்படுகிறது. இன்று நாம் செஞ்சி கோட்டையை பார்க்கும்போது சிதிலங்களையே பார்க்கவில்லை. ஒரு காலத்தில் யுத்தத் திட்டங்கள் தீட்டப்பட்ட இடத்தையும், வீரர்கள் காவல் நின்ற மதில்களையும், அரசியல் ஆட்சிகள் மாறிய வரலாற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் செஞ்சிக்கோட்டை என்பது ஒரு சுற்றுலா இடம் மட்டுமல்ல, தமிழகத்தின் இராணுவ அறிவு, கட்டிடக்கலை, வீர வரலாறு, அரசியல் மோதல்கள் இவையனைத்தையும் சுமந்து நிற்கும் மாபெரும் நினைவுச் சின்னம். இப்படி தமிழ்நாட்டின் மறைந்த கோட்டைகள், வீர வரலாறுகள், மர்மமான இடங்கள் பற்றி தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம யுகசாட்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்கள்.